ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பார்ட்மெண்ட் மோசடி 2500 கோடிக்கு மேலே ஸ்கேம் நடந்திருக்கு. இது பில்டர்ஸ் மேலே தவறா, இல்லை வாங்கின பொதுமக்களோட தவறா, இல்லை அதை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த அதிகாரிகள் தவறா, இதுதான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணுன்ற கனவு இருக்கும். அதுவும் சொந்த இடம் வாங்கணும்னு இருப்பாங்க. ஆனால் சொந்த இடம் வாங்குறதுக்கு இந்த கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள் வந்து தயக்கம் காமிப்பாங்க. கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள்னால் அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாக டீசெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க ஸ்லம்லலாம் இடம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சண்டை வரும், கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. ஸோ நம்ம கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள் ஒரு விலை உயர்ந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போயிட்டோன்னா அங்கேயே நம்மளுக்கு போட் ஹவுஸ் இருக்கும், உள்ள ஜிம் இருக்கும், ஸ்பா இருக்கும், இந்த மாதிரி நிறைய சௌகரியங்களான விஷயங்கள் இருக்கும், மெயின்டெனன்ஸ்லாம் செய்வாங்க. ஸோ நம்ம ஒரு குடியிருப்பு நமக்கே தனியாக அமைச்சுப்போம், ஒரு தனி உலகத்துக்கு போய் நம்ம செட்டில் ஆயிடுவோம்னு நினச்சி தான் இந்த மாதிரி மக்கள்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டை வாங்குவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை அவங்க வாங்கிட்டு இன்றைக்கி அவங்க படுற பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் அவங்க பேர்லேயே கிடையாது. ஆமாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினா ஒருத்தர் வந்து அதை ரீசேல் பண்ணணுன்னு இருந்திருக்காரு. அதை ரீசேல் பண்ணும்போது பேங்க்குக்கு கொண்டுட்டு போகும்போது தான் அவருக்கு தெரிய வருது, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிற இடத்துல இந்த பட்டா வந்து உங்கள் பேரில் கிடையாது, இது வந்து கோயில் நிலம், இதை நீங்கள் வந்து விற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்கர்கிட்ட இவர் கோடிக்கணக்கில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லோன் வாங்கிட்டு அதுக்கும் மாதம் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபாலும் கட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக பரவிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை வித்த பில்டர்ஸ் மேலேயும் தவறு இருக்கு. வாங்கினவரும் சரிவர பார்த்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த அதிகாரிகளும் இது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொடுக்காது. அடுத்தது பேங்கர் எப்படி பார்த்து லோன் கொடுக்குறாங்கன்னு, ஒரு 10 லட்ச ரூபாவா 1 லட்ச ரூபாய் கடனுக்கே அந்த கேள்வி கேட்குறாங்க. சிபில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு. ஒரு லேண்டை சேல்ஸ்ன்னு வரும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது அதுக்கு ஈசி போட்டு பார்த்துருப்பாங்க, பட்டாவை செக் பண்ணி பார்த்துருக்காங்க, மதர் டாக்குமெண்ட் பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. அப்புறம் எப்படி தான் அந்த பட்டாவில் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அந்த கேட்டட் கம்யூனிட்டி பீப்புளை பற்றி பார்த்துருவோம். அதாவது இவங்க கிட்ட இருக்க அந்த போதுமான காசுக்கு ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வாங்கி நல்லாவே வீடு கட்டிடலாம். ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மக்கள்லாம் வந்து இப்படி தான் வாழணும்னு இவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்கள் இல்லைனா அந்த இடத்துல அவங்க வாங்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஸ்லம் போன்ற பகுதி எப்படி இருக்கும், அந்த இடத்துல வந்து குப்பைகள் அங்கங்கே கொட்டப்பட்டிருக்கும், ரோடு வசதி சரி இருக்காது, தண்ணி வசதி சரி இருக்காது, குறுக்கலான சந்துக்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு ஆர்வம் போகாது. அதுக்கு ஒரே காரணம் டிசிப்ளினாக இவங்க மக்கள் இப்படி தான் வாழணும்னு இவங்களுக்குள்ளே ஒரு கோடு போட்டு வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க இந்த மாதிரி பெரிய அப்பார்ட்மெண்ட்டை தேடி போகிறாங்க. இவங்க இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டை இவங்க தேடி போகும்போது இவ்வளோ விஷயம் மக்கள்கிட்ட சாதாரண பழகிற மக்கள்கிட்ட இவ்வளோ கோடுகளை போட்டு வச்சவங்க அந்த பில்டிங்க்கு எவ்வளோ ஒரு ரூட் எடுத்து பார்த்துருக்கணும். அதாவது முன்னாடி ப்ரீவியஸாக அந்த பில்டிங்கோட இடம் யார் பேரில் இருந்துச்சு, அந்த மதர் டாக்குமெண்ட் யார் பேரில் இருந்துச்சு, பட்டா இந்த பில்டிங் பேரில் இருக்கா, என்னென்ன விஷயங்கள்னு இவங்க தான் விசாரிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ இவங்க வாங்கும் போதே நிறைய ஏமாந்தது இவங்களோட முதல் தவறாக தான் இருக்கும். பில்டரோட தவறுன்னு பார்த்தோன்னா 2000க்கு மேலே குடியிருப்புகளை கட்டி கொடுக்குறீங்க. ஸோ உங்களை நம்பி வர அந்த கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கணும்ல. காசு கொஞ்சம் கூட குறைச்சி விற்றா கூட கட்டி கொடுக்குற பொருளாகட்டும் சரி, கட்டி கொடுக்குற இடமாகட்டும் சரி, தரமாக கொடுக்காதது பில்டரோட குறையாவே கூறலாம். அடுத்தது அதிகாரிகள் பக்கத்தை பார்த்தோன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லுது எந்த விதமான தவறும் கிடையாது. இப்போ ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அந்த நிர்வாகத்தில் ஒருத்தர் நல்ல வேலை பார்ப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருப்பார். ஸோ நம்ம ஒர்க்கர்ஸை தான் குறை சொல்லணுமே தவிர நிர்வாகத்தை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் நிர்வாகமும் அப்பப்போ அந்த ஒர்க்கர்ஸ் சரிவர செய்கிறாரான்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது வந்து பிடிப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீமை வச்சு இந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக நடக்குதா, இதில் எதுவும் லஞ்ச லாவணியத்துக்கு இடம் இருக்கான்னு பார்த்து அரசாங்கமும் இதை சரி செய்திருக்கணும். ஸோ எல்லாருமே தனக்கு என்ன லாபம்னு பார்த்து தான் இந்த பில்டிங்கில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னதான் தீர்வுன்னு இந்த துறை சார்ந்தவர்கள்ட்ட நம்ம கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில், கோர்ட்லேருந்து ஃபைனலாக தீர்ப்பு வந்தால் தான்ப்பா தெரியும். இதுக்கு மாறாக கோர்ட்லேருந்து இப்படி ஒரு தீர்ப்பு கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் நிலத்தில் தானே இந்த பட்டா பேர் இருக்குது. ஸோ கோர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிற பொதுமக்களை ஒரு கருணையின் அடிப்படையில் அவங்க அந்த கோயில் நிலத்தை, அதாவது அந்த கோயில் நிலம் எவ்வளோ கூட குறைய சொல்கிறாங்களோ அதை கொடுத்து இவங்க வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிக்கணும். அப்படி தான் இதுக்கு தீர்ப்பு வர ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்கள், நீங்கள் அதாவது நிலங்களை நிறைய தேடிக்கிட்டு இருப்பீங்க, அப்பார்ட்மெண்ட்டுகளும் நிறைய தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வீடு வாங்குறது எல்லாரோட கனவும் இருக்குது. இதில் பேங்க் லோன் ஒரு பக்கம் உங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு வீடை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பின்னோக்கி ஈஸிகளை போட்டு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பார்த்துட்டு அந்த பத்திரப்பதிவில் டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது.
அதை தவிர்த்துட்டு நான் வந்து பில்டப்பாக இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாங்குவேன், ஒரு பெரிய குடியிருப்புக்கு போவேன், ராயலாக வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த ராயலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஜெனுனாகவும் ராயலாகவும் அந்த பத்திரப்பதிவுகளை பார்த்து உஷாராகவே கையாளணும். இப்போ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக மாறுறாரு, நல்லாவே வருமானம் வருது, அவர் பிஸ்னஸோ இல்லை வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையோனா அவர் இப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டி பீப்புளோட இணையணும்னு நினைக்கிறாரு, அவங்கள மாதிரியே மாறணும்னு நினைக்கிறாருன்னா ஸோ அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஏன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின குடியிருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பில்டிங்கோ 15 பில்டிங்கோ இருக்கும். ஆனால் இங்கே 2000 குடியிருப்புகள் இருக்கிறதுனால அங்கே செக்யூரிட்டி தனியாக இருப்பார், அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதில் வேறு இன்னொன்று பெருமைகள் நிறைய இருக்கும். நான் தான் பிரசிடென்ட்டு, அந்த பில்டிங்கே நான் தான் பிரசிடென்ட்டு, மெயின்டெனன்ஸ் நான் தான் பார்ப்பேன் அப்படின்லாம் நிறைய பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் அந்த பிரசிடென்ட் சொல்கிறது தான் நீங்கள் கேட்டாகணும். மெயின்டெனன்ஸ் ஃபீனே சொல்லிவிட்டு நீங்கள் மாதம் ஒரு 18,000 20,000 ரூபாய் நீங்கள் செலவழிக்க நேரிடும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் லோன் காசே கட்டிட்டு உங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுளான ஒரு சின்ன ஃப்ளாட்டோ இல்லை ஒரு அழகிய ஒரு இடமோ வாங்கிட்டு போயிடலாம். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அடியெடுத்து வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக அடியெடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூட நேரிடலாம். ஸோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாமே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நல்லா அறிவார்ந்த சான்றோர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த பில்டிங்காக கிடைக்குங்க. ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூகம் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நானும் உங்களது மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.